மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்று சொந்த செலவில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச பேருந்து பயணத்தை துவக்கிய ஊராட்சி மன்ற தலைவரை பாராட்டினர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் காரை ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக வள்ளி செல்வம் தொடர் மக்கள் பணியாற்றி வருகின்றார். காரை ஊராட்சி அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு காரை கிராமத்தில் இருந்து 140 மாணவர்கள் நாள்தோறும் சென்று வருகின்றனர். அவர்கள் அதிக பாடப்புத்தகங்களை எடுத்துக்கொண்டு செல்வதால் மாணவர்களுக்கு பல்வேறு சிரமங்களும் விபத்துகளும் ஏற்படும் அபாயமும் உள்ளது. பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று அவர்களின் சிரமத்தை போக்கும் வகையில் காரை ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி செல்வம் தனது சொந்த செலவில் காலை மாலை என 2 வேளையும் காரை கிராமத்தில் புளியாத்தம்மன் ஆலயத்தில் இருந்து காரை அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு செல்ல பேருந்து சேவையை ஏற்பாடு செய்தார். இந்நிகழ்வில் ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி செல்வம், துணை தலைவர் கவிதா டில்லி பாபு, தலைமை ஆசிரியர் அனுசியா குருவராஜ், அப்துல்கலாம் நண்பர்கள், கிராம பெரியோர்கள், பெற்றோர்கள், நாட்டாமைக்காரர்கள், கவுன்சிலர் மணி, பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் நட்ராஜ் உள்ளிட்ட அனைவரும் திரளாக பங்கேற்று பேருந்து சேவை மாணவர்களுக்கு கொடியசைத்து துவக்கி வைத்து இனிப்பு வழங்கினர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் முன்மாதிரியாக ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி செல்வம் அரசு பள்ளி மாணவர்களின் சிரமத்தை போக்க இலவச பேருந்து சேவை துவக்கியது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது.